பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் இந்த வாட்டி நம்ம பவரை தரமா யூஸ் பண்ணோம், வேற மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நைட்டே உட்காந்து ஸ்ட்ராட்டஜிலாம் டிசைட் பண்ணி பல விதமான பிளானிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா நமக்கு காட்டப்படாத சில விஷயங்கள், சாட்டர்டே சண்டே விஷயங்கள்ல சில விஷயங்கள் அவங்க ஓப்பன் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஓ, இதெல்லாம் வேற நடந்திருக்கா அப்படின்றது அப்பதான் நமக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் இந்த பிளானிங் போடுவாங்க. அந்த பிளானிங்கும் நமக்கு ஏத்தால் போல் நமக்கு சாதகமா எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடணும், லைக்கும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். வெளியே சுபிக்ஷா, வியானா, கமருதீன் மற்றும் வினோத் இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொல்றாங்க சுபிக்ஷா, இந்த கேமு நான் விளையாட வந்திருக்கேன், ஓகே, நல்லவெல்லாம் இருக்க வரல, ஸோ கேமா பார்த்து விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்போ நீ கெட்டவளா இருக்க வந்திருக்கே அப்படின்ட்டு. ஸோ நல்லவனா இருக்க போறதில்ல, இந்த கேமை நான் முழுமையா விளையாடிட்டு போக போறேன். நமக்கு கொடுத்த ரூல்ஸ் என்ன, வேலை வாங்கணும், வேலை வாங்குறதுக்கு என்ன வேலையோ அதை நான் பார்க்க போறேன். வெளியே எப்படி போதோ இது போதோன்றது கவலை கிடையாது, மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நமக்கான ரோல் இதுதான்ன்றதை சொல்லும் போது மக்கள் அது புரிஞ்சுக்கிற கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். இதுக்கப்புறம் இறங்கி ஆட போறேன், வெறித்தனமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதைத்தனமா நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. உடனே வியானா என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு நியாயமா தான் இருப்பேன், என்ன அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு அனுப்பும் போது ஸோ கேட்டாங்க, நீ அந்த டீமுக்கு லாயலா இருப்பியான்ற மாதிரி கேட்டாங்க. பட் நான் எங்க விளையாடணும், இந்த டீமுக்கு விளையாடுறேன்னா இந்த டீமுக்கு நியாயமா இருப்பேன், இந்த டீமுக்கு உண்மையா இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட அந்த டீமுக்கு போகலாம், அந்த டீம் போயிட்டுன்னா அந்த டீமுக்கு நியாயமாகவும் லாயலாகவும் இருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட முழு உழைப்பையும் நான் போட போறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு விஷயத்த வந்து வியானா போட்டு உடைக்கிறாங்க. என்னன்னா, பார்வதி ரூல் பிரேக் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு காட்டப்படவில்லை அப்படின்றத பாயிண்ட். என்னன்னா, பார்வதி அந்த ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டு வெளியே போனாங்க, அது பார்வதியோட சாமர்த்தியம். ஆனா அதை நீங்க எப்படி வேலை வாங்கியிருக்கணும், பார்வதியை வேலை வாங்க வேண்டியது உங்களோட வேலை, அதை நீங்க வாங்கியிருக்கிறதுக்கு வேற மாதிரி யோசிச்சு வாங்கியிருக்கணும். அதை நீங்க விட்டது உங்க டீமோட தப்புன்றது, சூப்பர் டீலக்ஸோட பெரிய தப்பை நீங்க விட்டுருக்க கூடாது, அதை விடாம எப்படி லாக் பண்ணணும்னு யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு போல. அப்ப பார்வதி வெளியேறினது அவங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் கொடுத்திருக்காரோ அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த ஒரு டைலாக் அவர் சொன்னாரு அப்படின்றது தெரிய வருது. இந்த ஒரு டிஸ்கஷன் போகுது. ஓகே, அடுத்து உடனே சொல்றாங்க, வியானா சொல்றாங்க, நாளைக்கு முதல்ல வினோத் சார் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம், சீக்கிரமா எழுந்துட்டு அவங்களை எழுப்பி விட்டு வேலை வாங்குவோம், அதை பயன்படுத்தலான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாரம் இப்படியே பயன்படுத்தலான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க சுபிக்ஷா, ஒரு வாரம் கிடையாது, ஒரு நாள் இப்படி இருக்கணும், ஒரு நாள் அப்படி இருக்கணும், ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி மாத்தி நம்ம அன்பிரிடிக்டபிளா ஒரு பேட்டர்னை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், பிளான் பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஒன்னு லேட்டா எழுந்துக்கிறது, இன்னொன்னு ஸ்ட்ரைக் பண்றது. நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல 2வது வாரமே ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரைக் சம்பவம் வேற மாதிரி ஹிட் ஆச்சு அந்த சீசன்ல. இந்த வாட்டியும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம், வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பிளானுமே போகுது. ஒன்னு தூக்கம், 2வது ஸ்ட்ரைக்கு, 3வது வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு லேட்டா எழுந்துப்போம். லேட்டா எழுந்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி சடனா அந்த இடத்துல அரோரா வந்து ஜாயின் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு 3 பிளான் போட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் போக 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 டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது. ஓகே, அப்போ இன்னொரு டிஸ்கஷனுமே நடந்திருக்கு வீக்கெண்ட் எபிசோட்லனா, பர்சனல் திங்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம், வேலை வாங்குறதுக்கு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், அவங்களோட வேலை வாங்குறது, அவங்க பர்சனல் திங்ஸோ எது கொடுக்குறாங்களோ அது அவங்களோட வேலை, அதை கொடுக்குறத நீங்க செய்யணும் அப்படின்றத விஜய் சொல்லியிருக்காரு போல. திவாகர் அந்த கேள்வியை கொடுத்திருக்காரு போல. பர்சனல் திங்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னா அது துணி துவைக்கிறதுல எல்லாத்தையுமே கொடுப்பாங்க, அதை நீங்க பண்ணி தான் ஆகணும், அதுதான் உங்களோட வேலைன்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு பிக் பாஸ்லாம் மற்ற கண்டஸ்டன்ஸோட துணியை துவைக்கிறதே ஒரு டாஸ்கா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அதையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் தெளிவுபடுத்த சொல்லிட்டு இருக்காரு, அவங்க கொடுக்குற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அதுதான் அவங்களோட வேலை அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. வேலை வாங்குறது அவங்க வேலை செய்யறது உங்க வேலை, அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்ன்றதையும் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு எடிட்ல வரல, கட் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து நம்ம டீம்ல இருந்து ஒரு நபர் அவுட் ஆயாச்சு. அந்த ஒரு நபருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரவீன்ராஜ் கரெக்டா இருப்பாரு, நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு, கரெக்டா பிரவீன்ராஜ் நம்ம டீமுக்குள்ள ஃபிட் ஆவாரு, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அரோரா பார்வதியை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு பேசுறாங்க. இல்ல மெஜாரிட்டி பிரவீன்ராஜுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க போற, இந்த ரூல்ஸுமே டிஸ்கஷன் வந்திருக்கு. சாட்டர்டே சண்டே வந்து ரூல்ஸ் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க போல. ஸோ அது ஃப்ரீ டே இல்லை, இனிமேட்டு சாட்டர்டே சண்டே கூட ரூல்ஸ் இருக்கு, அதை பத்தி நீ பேசியிருக்க, என்ன
கிச்சன் டீம் மட்டும் ஃப்ரீயா விட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட வேலைகள் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் கண்காணிக்க வேண்டியது உங்களோட கடமை, அதையும் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி பிரவீன்ராஜ் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு போல. அதனால பிரவீன்ராஜும் கன்சிடர் பண்ணி ஏத்துக்கலாம். அவர் பல ரீதியில பல ஆங்கிள் யோசிக்கிறார். நம்ம டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதால பிரவீன்ராஜ் இந்த டீமுக்கு எடுத்துட்டு வரலான்ற மாதிரி ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த ஆப்ஷனை சூப்பர் டீலக்ஸ் கிட்ட கொடுத்தா பிரவீன்ராஜை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்றது நம்ம நைட் லைவ் மூலியமா தெரிஞ்சது. இது ஒரு பக்கம். அடுத்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தகவல். குறிப்பா கனி கேங்ல சபரி, கெமி, ஆதிரை, எஃப்ஜே, கனி இவங்க அந்த கேங்ல இருக்கிற நபர்கள்லாம் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இதெல்லாம் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்றதையும் சொல்றாங்க. பட் அது கண் கூட நம்ம பார்க்கல. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண இது வரைக்கும் நம்ம பார்க்கல ஃபுட்டேஜ்ல. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அது பிக் பாஸ் விதிகளை மீறியதற்கு பெரிய பெரிய தண்டனை கொடுக்கணும். அது பார்ப்போம். அந்த ஃபுட்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம வேலை வாங்குறது இதெல்லாம் பக்கா பிளானிங். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த வீட்லயே 2 பேர் குரூப்பா பிரிஞ்சிருக்கு. திவாகர், கலை, பாரு இவங்க வந்து தனியா ஒரு குரூப்பா ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குரூப் வந்து அந்த கனி கேங், அன்பு கேங்ன்ற மாதிரி கனி குடும்பம்னு சொல்றாங்க. கனியின் அந்த கேங் வந்து ஒரு பக்கம் இருக்கு, 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருக்கு. இதையும் நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ ஒரு பாயிண்ட சொல்றாங்க. யாருன்னா ஐயோ வியானா என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் அவங்க கேங்கை விட்டுட்டு வெளியே இருக்கிறவங்களாம் அவுட் பண்ணுவாங்க. வெளியே இருக்கலாம் அவுட் பண்ணி அவங்க வீட்டை விட்டு துரத்துறது தான் அவங்களோட வேலை. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மலாம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்க அடுத்து வீட்டுக்குள்ள அவங்க கேங்குக்குள்ளேயே இருக்கிறத அடிப்பாங்க. அதுதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படியாவது பண்ணணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா நாளைக்கு நாமினேஷன்ல பார்வதி அட்டாக் பண்ண போறாங்க, பார்வதிக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்ற டிஸ்கஷனுமே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாரம் நடந்ததுல பார்வதிக்கு ஒரு அட்டாக் இருக்க போகுது அப்படின்ற டிஸ்கஷன் வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, செம்ம ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணலாம், பிரவீன்ராஜை நம்ம எடுத்துப்போம். அவர் ஐடியாஸ் பிளானிங்லாம் சூப்பரா பண்ணுவார். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரையும் வேலை வாங்கலாம். ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வேலை வாங்கலாம். வேலை வாங்கும்போது அந்த டீம் வேலை ஒழுங்கா பண்ணலன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். நம்ம கேள்வி கேட்கும்போது பார்வதியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்வதிக்கு கனி கேங்க பிடிக்காது. ஸோ நம்ம அவங்களை கேள்வி கேட்டோம்னா பார்வதியும் நம்ம சைட்ல வந்து சப்போர்ட்டா இருப்பா. ஸோ ஒரே கல்ல 2 மாகா. நம்ம அவங்கள அடிச்சா மாதிரி இருக்கும், பார்வதியும் நம்ம யூஸ் பண்ணி அங்க ஒரு இது பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டுமே பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதையும் அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அம்மா சரியான டேலண்ட். வியானா பேசதான் ஓரளவுக்கு அது கன்வே பண்ண மாட்டேங்குது. கன்வேல தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனா அந்த பொண்ணு யோசிக்கிறதுலாம் இந்த மாதிரி தரமா யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திவாகர், பார்வதிலாம் உட்காந்து சைலண்டா ஆயிட்டாங்க. அப்போ வந்து பேசும்போது திவாகர் சொல்றாரு, இந்த சீசன்ல எத்தனை பேர் தான் மேக்ஸிமம் வரும்போது 25 பேருக்கு மேல வரலானே அப்படின்னு சொல்லும் போது 25 பேரா இல்லம்மா அவள்தான். உடனே கனிக்கிட்ட கேட்கறாங்க, எத்தனை ஒயில்ட் கார்டு என்ட்ரி வீட்டுக்குள்ள வரணும் போது வரும்னா 28ஆம் தேதி இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன சீசன்லயே 6 பேர் வந்தாங்கன்னு. இல்ல ஒயில்ட் கார்டுலாம் 40 நாள் கழிச்சு தான் வரும், இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமையில் சொன்னால் ஒயில்ட் கார்டு எங்களுக்கு அடுத்த வாரமே வந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்றதான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களெல்லாம் அமிச்சுட்டு கூட புதுசா ஒரு கண்டஸ்டன்ஸை போட்டு ஆரம்பிச்சாலும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் மக்களோட நிலைமை இருக்கு. என்ன பண்ண போறாங்க, ஒயில்ட் கார்டு கண்டிப்பா இறப்பாங்க. போற போக்குல பாத்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எவனா வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி டைட்டில் அடிச்சுட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த 2 வீடுனாவே ஒயில்ட் கார்டு ஜெயிச்சிருக்காங்க சீசன் 7ல. இந்த சீசன்ல ஏதாவது ஒரு ஒயில்ட் கார்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டோட வந்துச்சுன்னா அது தரமான சம்பவங்கள் செஞ்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்றது பார்ப்போம். இன்னொரு பக்கம் திவாகருக்கு வந்து என்னோட கைத்தட்டல் பாத்தியா, நான் போட்ட உழைப்புக்கான கைத்தட்டல் இவ்வளவு கிடைச்சிருக்கு, உழைச்சா மக்கள் கை தட்டுவாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த முக்கியமான டிஸ்கஷன். அதை தாண்டி நிறைய ஸ்கிட் பர்ஃபார்மன்ஸ், சபரி, விக்கல் சுக்ரம் இதெல்லாம் ஸ்கிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மெயினான இன்ஃபர்மேஷன் இதுதான். உங்களுக்கு என்ன நடக்குது? இன்னொரு விஷயத்த மறந்துட்ட மக்களே, ஆதிரை இருக்காங்கல்ல, ஆதிரை வந்து நைட் அந்த மாஸ்க் போட்டதுல இருந்து யாருக்கிட்டையும் பேசல. அப்படியே போட்டு இப்படியே உட்கார்ந்தவங்க தான் கண்ணை மூடிக்கிட்டு பேசல, உண்ணாவிரதம் சாப்பிடாம இருக்காங்க. சென்டரா போயிட்டு அந்த கார்டன் ஏரியாலாம் உட்காந்துக்கிட்டு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் போட தான் சொன்னீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே, சாப்பிடாம மாஸ்க் போட்டா எப்படி சாப்பிட முடியும், அதனால சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க ஒரு ரீசனையும் சொல்லுவாங்க போல இருக்கு. பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. பட் அன்னைக்கே போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த டாஸ்கை கொடுத்தா நானும் சீரியஸா பண்ணுவேன்ற மாதிரி ஆதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களே பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.